அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி வீட்டில் இருக்கிறத பிடிக்காத ராதிகா ஒரு பக்கம் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஒரு பக்கம் அத்தை நம்ம பசங்களாம் சேர்ந்து கோபி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வம்படியாக இருக்காங்க. ஆனால் அங்கே என்னடன்னா ராதிகா கோபி இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம எதுக்காக இங்கேருந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அது கூட தெரியாத சந்தோஷமாக ஊரை சுற்றிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, இது எந்த விதத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கோபி கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பக்கம் உங்கள் அம்மா உங்கள் பசங்களாம் முக்கியம், நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அது எல்லாம் சரி. ஆனால் அதுக்காக உங்களையே நம்பிட்டு ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவனை தவைக்க விட்டுட்டு இப்படி இருக்கிறீங்களே, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு புரியும்படியாக எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா ராதிகா நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் போகாமல் இருந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்களோட வாழ்க்கை விட்டே போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க இங்கேருந்து வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை விட்டே போகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை விட்டே அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட உங்களால் அவங்கள பார்க்க முடியாது. உங்கள் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் சரி, ஆனால் அதுக்காக நீங்கள் தொட்டு தாலி கட்டின உங்கள் மனைவியை விட்டுட்டு இப்படி உட்காந்துட்ருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம பாக்கியா. சொல்லிவிட்டு அவங்க பாட்டு வெளியே வராங்க. உடனே நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் நம்ம பாக்கியாவை நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஏ பாக்கியா, என்ன பேசிட்டு வந்து என் பிள்ளைகிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்கள் பிள்ளையே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வெயிட் பண்ணுறாங்க. கோபி வந்து அம்மா ஒரு 10 நிமிஷம் நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்ல, உடனே ஈஸ்வர் வந்து என்னாச்சு கோபி, எதுக்காக நீ வெளியே போகிற, எங்கே போகிற சொல்லிட்டு போன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கோபி வந்து இல்லைம்மா நான் ராதிகாவை பார்த்துட்டு வரத்துக்கு போகிறேன், பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வர் வந்து இல்லை அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கம்பல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. உடனே உட்காந்து ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாரு கோபி. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம போனால் அம்மா செத்து போய்டுவோன்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம போகலன்னா ராதிகா நம்ம வாழ்க்கையை விட்டே போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் அவங்க பக்கத்துக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் ஈஸ்வரிக்கிட்டேயும் கோபிக்கிட்டேயும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இனியா ஈஸ்வரி செல்லியன் 3 பேருமே பேசுகிறாங்க. ஏன் அப்பாவை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நம்ம கோபியை கொண்டு வர போகிறாரு. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.